அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈஸியாக குக்கர்லேயே எப்படி தாபா ஸ்டைலில் சோலே மசாலா செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சென்னாவை ஊற போட்டுக்கலாம். நான் 1 கப் சென்னா, அதாவது கிட்டத்தட்ட 190 கிராம் சென்னா எடுத்திருக்கேன். அதில் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ராத்திரி பூரா நல்லா ஊற விட்டுருங்க. சென்னா நல்லா ஊறிடுச்சு. கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 4 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ரெசிபிக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் கலரை கொடுக்க போகிறது டீ தூள். 1 டேபிள் ஸ்பூன் டீ தூளை இந்த மாதிரி 2 கப் தண்ணியில் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் ஃபியூ செகண்ட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இனிமேல் நம்ம சோலே மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொருட்களில் 1 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய், 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இந்த கரம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறுற வரைக்கும், அதாவது இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வதக்கிடணும். அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இதில் நல்லா கலந்துடணும். அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இனிமேல் நம்ம மசாலாவை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகப்பொடி. உங்ககிட்ட மிளகு ஜீரகப்பொடி இல்லை அப்படின்னா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இனிமே இந்த மசாலாலிருந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும். இந்த மசாலாலிருந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருக்கிற சென்னாவை சேர்த்துக்கலாம். இந்த சென்னால இந்த மசாலா எல்லாம் கோட்டாற அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் பண்ணும்போது ஃப்ளேமை லோவில் வச்சுருங்க. இப்போ மசாலா நல்லா கோட்டாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டீ டிகாஷனை ஃபில்டர் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக 3/4லேருந்து 1 கப் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலா எதுவும் அடியில் தங்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனிமே நம்ம குக்கரை கவர் பண்ணி வெயிட் போட்டு ஒரு 12 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். எனக்கு இது குக் ஆகிறதுக்கு 12 மினிட்ஸ் ஆச்சு. விசில் சத்தமும் வரல. உங்களுக்கு சப்போஸ் விசில் வந்துச்சுன்னா ஒரு விசிலோட ஆஃப் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் நேச்சுரலாக அடங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட சோலே மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 12 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் எந்த விசிலும் வராமல் கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இனிமே நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதோட இந்த மாதிரி மெல்லிசா நறுக்கின இஞ்சி துண்டுகளை 10 நம்பர் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1லேருந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, தேவையான அளவு கொத்தமல்லி, இது கார்னிஷிங்காக. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் டீ டிகாஷன் சேர்த்துருக்கிறதுனால டீஸோட ஸ்மெல் வரும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். டீ டிகாஷன் ரொம்ப கொதிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கசப்பு தட்டும். இதில் நம்ம சோலே மசாலா சேர்க்காததுனால கடைசியாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம டேஸ்டி அண்ட் யம்மியான தாபா ஸ்டைல் சோலே மசாலா இன்ஸ்டண்ட்டாக 1 பாட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.